மூவரும் அறிகிலர் யாவர் மற்று அறிவார். இந்த தொடர் நாம் நாள்தோறும் கேள்விப்பட்ட தொடராகவே இருப்பது. காரணம் என்னவென்றால், நமக்கு இறைவனை போற்றுகின்ற அந்த நாள்தோறும் அவருக்கு பாடுகிற பாடலில் இடம்பெற்றிருக்கிற தொடர். ஏனென்றால் ஏனைய திருமுறைகளை காட்டிலும் திருவாசகத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டால், ஒரு கோயிலில் பராத்த வழிபாட்டில் திருப்பள்ளி எழுச்சி என்று ஒன்று இருக்கிறது. அந்த திருப்பள்ளி எழுச்சி என்பதில் திருவாசகத்திலிருந்து 10 பாடல் பாடப்படும், அல்லது காலத்துக்கு ஏற்ப ஒரு பாடலாவது பாடப்படுவது. அதே போல இரவு அர்த்தசாம வழிபாடு நடைபெறுகிற பொழுது பொன்னூசல் என்று பாடப்படும். எனவே திருவாசகம் என்பது ஒரு திருக்கோயில் வழிபாட்டில் தொடக்கமாகவும் இருப்பது, நிறைவாகவும் இருப்பது. இதுதான் அடிப்படை. எனவே தொடக்கமாகவும் நிறைவாகவும் இருப்பது திருவாசகம். அப்படிப்பட்ட அந்த இதில் தொடக்கத்தில் பாடப்படக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியில் தான் இந்த தொடர் அமையப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து 8வது பாடலில் இந்த தொடர் அமையப்பட்டிருக்கிறது. நம்ம திருவாசகம், அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் இந்த தொடர் அப்படிவாறு உள்ள அமைத்து கொள்ளலாம். திருவாசகம் அப்படிங்கிற அந்த சொல்ல முதல்ல எடுத்து பார்ப்போம். இந்த திருவாசகம் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக அமையப்பட்டிருப்பது. 8ஆம் திருமுறை 2 பகுதியாக இருப்பது. அதாவது முதல் பகுதி என்பது திருவாசகம், பிற்பகுதி என்பது திருக்கோவையார் என்று சொல்லப்பெறுகிற நூல். இந்த 2 நூலையும் நாம் அணுகி பார்த்தோம் என்று சொன்னால், திருவாசகம் ரொம்ப எளிதாக எல்லோருடைய நெஞ்சையும் தைத்திருப்பது. ஆனால் அதுக்கு பெரியவங்க சொல்லும் பொழுது, திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொன்னாங்க. எளிமையானது, உருக்கமானது, அனுபவத்துக்குரிய ஒரு நூல். நீங்கள் மற்ற தேவார பதிகங்களை நோக்குகிற பொழுதும் திருவாசகத்தை நோக்குகிற பொழுதும் ஒரு குறிப்பு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன குறிப்பு அப்படின்னா, இப்போ 3 தேவாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். இறைவனை இயற்கையோடு காட்டுவார். பெரும்பாலும் திருஞான சம்பந்த பெருமான் அந்த முறையில் தான் இறைவனை காட்டுவார். ஒரு தலத்தில் இருக்கிற இறைவனை போற்றுகிற பொழுது 4 வரிகளில் 2 வரிகள் அந்த தலம் எத்தகைய இயற்கை சூழலில் அமைந்திருக்கிறது என்று சொல்வார். 2 வரியில் தான் இறைவனுடைய பெருமையை சொல்வார். நீங்கள் பெரும்பாலும் அந்த தேவார பதிகங்கள் திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம் எடுத்துக்கொண்டால் அப்படித்தான் இருக்கும். திருநாவுக்கரசர் அந்த நடையில் கொஞ்சம் மாற்றம் உண்டவர். அவர்கிட்ட பெரும்பாலும் அதுபோல பார்க்க இயலாது. அவரும் இயற்கையோடு இறைவனை காட்டுவார். அந்த இயற்கையை காட்டுவது குறைவாக இருக்கும். நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்துக்கொண்டால், இந்த 2 பேருடைய வழிமுறையை பின்பற்றுவதனால 2 முறையும் அவரிடத்தில் காண முடியும். மணிவாசக பெருமான்கிட்ட வந்துட்டால் இயற்கை அழகு என்பது குறைவாக இருக்கும். தன் அனுபவத்துக்குரிய பகுதி தான் மிகுதியாக இருக்கும். இதுதான் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதே திருக்கோவையாருக்குள்ள போனோம்னா படிப்பதே கடினமாக இருக்கும். திருவாசகம் எவ்வளவு எளிதாக நாம் படிக்கிறோமோ அதுபோல திருக்கோவையாரை அவளை எளிதில் நாம் படித்து உள்வாங்கிக் கொள்வது கடினம். இதை 2 நூலை படித்து பார்த்தோம்னா 2 நூலையும் ஒருத்தராக பாடியிருக்கிறாரு அப்படின்னு வியப்பு ஏற்பட்டுடும். ஏன், இதில் எளிமை என்றால் எளிமையிலும் எளிமை, அது கடினம் என்று சொன்னால் கடினத்திலும் கடினமாக இருக்கும். அது எப்படி சொல்வது கேட்டால், இப்போ திருவாசகத்தை அவரவர் நமக்கு என்ன இசை தெரிந்திருக்கிறதோ தெரிந்த இசையில் பாடி அனுபவித்து கொள்ள முடியும்.
ஏன் அப்படி கேட்டால் அந்த நூல் சொல்லும் பொழுது அவரே சொல்லிட்டார், ஏது அவனை பாடும் பரிசேலோ என்பாவா. ஏன் ஜாமி எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, மைக் ரொம்ப பக்கமாக வந்துச்சுன்னா எனக்கு பேசுறது வாய்ஸ் கிளியராக கேட்குது. ஏது அவனை பாடும் பரிசேலோ என்பாவாய். இதுதான் திருவாசகத்தில் அவரே கொடுத்திருக்கிற ஒரு குறிப்பு. திருவாசகத்தை பாடுவதற்கு பெரும்பாலும் நல்ல இசை பயின்றவர்கள் மோகனம் அப்படிங்கிற இசையை பாடுவது பழக்கம், ஒரு மரபாக பின்பற்றப்படுகிறது. திருவாசகம் மோகனத்தெல்லாம் பாடணும், இது சட்டமாக இல்லை, பின்பற்றப்படுது. ஏன்னா திருவாசகத்தில் எந்த பண் பற்றிய குறிப்புகளும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பண்ணுக்குரிய சிறப்பை மணிவாசகர் பதிவு செய்கிறார். பண் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தேவாரத்தில் நிறைய பார்த்து கொள்ளலாம். ஆனால் பண் என்பது ஒரு தமிழ் இசைக்கு இன்றியமையாதது அப்படிங்கிற குறிப்பை மணிவாசகரே பதிவு செய்திருக்கிறார். எங்கே கொடுத்திருக்கிறாரு? பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும். நீங்கள் பண்ணோடு பாடுனீங்கன்னா பரிசு கிடைக்கின்றார். அது பரிசு இறை அருள். நம்மளை போல இருக்கிற ஆளுக்கு பரிசு எதுனா இறை அருள் தான் நமக்கான பரிசு. அதே ஏனையோருக்கு முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு அப்படி போல பரிசு எல்லாம் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? திருவருள் கிடைக்கும். அதுதான் நமக்கான பரிசு. எனவே பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் அப்படின்னு அவருடைய வாக்கு. ஆனால் அதை சொன்ன மணிவாசக பெருந்தகை எந்த இடத்திலும் அந்த திருவாசகத்தில் 51 பதிகங்களில் இந்த பதிகம் இந்த பண்ணில் என்ற குறிப்பு கொடுக்கிறது. யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் இது அகவற்பா, இது 4 சீருடையது, இது 5 சீருடையது, இது 7 சீர் விருத்தம், 8 சீர் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பு தான் கொடுத்துருக்கிறதை ஒழிய பண் என்ற குறிப்பு கொடுக்கிறது. எனவே திருவாசகத்தில் பண்ணோடு பாடக்கூடாது என்றதெல்லாம் இல்லை. ஒரு பண் தெரிஞ்சு பண் பொருந்தி பாட முடிந்தால் பாடிக்கலாம். பண் தெரியலன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வருமோ பாடணும். அதனால தான் இது எல்லாரையும் போய் தொற்றுருக்கிறது. நீங்கள் ஒரு கிராமிய பாடல் போலவும் பாடலாம். நீங்கள் திருவாசகத்தில் அவரவருக்கு எனக்கு ஒரு இசை தெரியுமானால் எனக்கு எந்த இசை வருகிறதோ அந்த இசையில் நான் பாடலாம். நீங்கள் இப்படித்தான் பாடணும் அப்படின்னு யாரும் நம்மளை சட்டை பிடிச்சி கேட்க முடியாது. ஒரு வேளை இப்போ தோளுடைய இசை இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா, தம்பி நில்லு, என்ன பாட்டு பாடுற, தோளுடைய இசை என்ன பண்ணு தெரியுமா உனக்கு, நட்டப்பாடு இல்லையா பாடுவேன், என்ன பாடு ஒழுங்காக படித்து பாடு அப்படி நம்ம கூப்பிட்டு ஒருத்தர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது. ஏன் நீ பண்ணில் பாடலை பண் மீறி பாடுகிறாய் என்று சொல்வதற்கு ஏனைய திருமுறைகள் இடம் கொடுத்துருக்கிறது. ஆனால் திருவாசகம் அப்படி இல்லை, நமக்கு என்ன வாய்க்கிறதோ அப்படி பாடணும். அதனால தான் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த காலத்தில் திருவாசகம் ஒரு கணக்கு எடுத்துக்கணும்னா பாடாத நாள் இல்லை என்று சொல்லிடலாம். திருவாசகம் முற்றும் போதுதல் என்கிற நிகழ்வு தமிழகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதேனும் ஒரு திருக்கூட்டம் அல்லது ஒரு அன்பர் தனித்த முறையிலோ திருக்கூட்டமாகவோ ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் திருவாசகம் பாடாமல் இருக்கிறது. எங்கே படிக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் தென் பகுதிக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மதுரையை தாண்டி கீழே இறங்கிட்டீங்கன்னா திருவாசகம் போய் மக்களை தொட்ட அளவுக்கு ஏனைய திருமுறை போய் தொடரும். அங்கே அது குறிப்பாக திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அந்த பகுதி, தூத்துக்குடி, இவெல்லாம் எதுனாலும் திருவாசகம் முற்றோதாக இருக்கும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா ஒரு திருவாசகம் முற்றோது. காரைக்குடி போன்ற பகுதிகள் 60, 80 போன்ற வீட்டு நிகழ்வுகளில் திருவாசகம் முற்றோது இல்லாமல் நிகழ்ச்சி பார்க்க முடியாது. அப்படி திருவாசகம் எல்லாரிடத்திலும் போய் சென்று சேர்ந்திருக்கிறது. காரணம் அந்த பண் அடைவு என்பது அதில் இல்லை. எனவே பண்ணோடு பாடக்கூடாதுன்னு சொல்லலை, தெரிஞ்சால் பாடிக்குங்க, தெரியலனா இயன்றவரை பாடிக்கணும். அதனால் நமக்கு அது ரொம்ப அருமையாக
அமைந்து விடுதல். எனவே திருவாசகம் எளிமையாக எல்லோரையும் சென்று சேர்கிற ஒரு நூலாக அமையப்பெற்றிருப்பதை நாம் பார்க்கணும். இந்த திருவாசகம் மாணிக்க வாசகர் பெருந்தகை திருவாய் மலர்ந்து அருள எல்லாம் அல்ல அம்பலத்து ஆடுகின்ற சிற்றம்பலவனாகிய அந்த பெருமான் தன் கைப்பட எழுதிய ஒரு ஞான நூல் இந்த திருவாசகம். எனவே ஏனைய நூலுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த நூலுக்கு. ஏன்? சிவபெருமானே தன் கைப்பட எழுதிய ஞான பனுவல் அப்படிங்கிறது